நினைச்சது எதுவுமே நடக்காம கடவுள் டிலே பண்றாருன்னா உன்னை சோதிக்கிறாருன்னு அர்த்தம். நீ முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்துறன்னு டெஸ்ட் பண்ணுவாரு. அதுல நீ பாஸ் ஆயிட்டா நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். கதிர், இந்த மாதிரி வேதனையான பிரச்சனை வரும்போதெல்லாம் அப்பா ஜோசியரை போய் பாப்பாரு. நாமளும் நாளைக்கு ஜோசியரை போய் பாப்போம். பெரியம்மா, மாயா, நாங்க ஜோசியரை பாக்குறதுக்காக போறோம். அப்படியா? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஜோசியர்கிட்ட கேட்க போயிட்டு இருக்கோம். பெரியம்மா தன்னை யாரோ கொல்ல வந்த மாதிரி நேத்து கனவு கண்டு பயந்து போயிருக்கா. அத பத்தி விசாரிக்கத்தான் ஜோசியரை பார்க்க போயிட்டு இருக்கோம். இது சரியில்லாத கனவா இருக்கே. பெரியம்மா, நானும் உங்க கூட வரேன். ஜோசியர் என்ன சொல்றாருன்னு எனக்கும் தெரிஞ்சாகணும். சரி மாயா, போலாம். வா. வாங்க, உட்கார். வணக்கங்க. வணக்கங்க. உட்கார். யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? இவருக்கு தான் ஜாதகம் பார்க்கணும். ஜாதகத்தை கொடு. ஆனா இவருக்கு ஜாதகம் இல்லைங்கய்யா. ஜாதகம் இல்லையா? ஏன்? நான் சின்ன வயசுலேருந்தே ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். எனக்கு அங்கே யாரும் ஜாதகம் எழுதலை. சரி, பிறந்த நாள் தேதியாவது தெரியுமா? இல்லைங்கய்யா. சரி, அப்போ உங்களுக்கு சோழி போட்டு பார்த்து சொல்லிடுறேன். சரிங்கய்யா. சரி. உங்களோட கிரக நிலைகள் நல்லா தான் இருக்கு. ஆனா அதே சமயம் பெற்றவங்களை பிரிஞ்ச நீங்க தீராத வலிய அனுபவிச்சுட்டு வரீங்க. அது மட்டும் இல்லாம உங்க சொந்த பந்தம் உங்களை ஏத்துக்கணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. சில தடைகளையும் சோதனைகளையும் கடந்த பிறகு நீங்க நினைச்சிருக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களுக்கான கால நேரம் கூடிய சீக்கிரமே கூடி வரப்போகுது. அப்புறம் தம்பி, நீங்க வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? ஆமாங்க ஐயா. நான் இப்போ பைக் டாக்ஸி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன். சமீபத்தில் கூட ஒரு பெரிய ஹோட்டலில் நல்ல போஸ்டிங் கிடைச்சது. ஆனால் நான் வேலைக்கு போகிறதுக்குள்ள அந்த ஹோட்டலில் கடன் பிரச்சனையால் மூட போகிறாங்க. நான் எதை தொட்டாலும் அது விளங்க மாட்டேங்குதுங்க. அடி மேலே அடி விழுகுது. வாழ்க்கையில் முன்னேறணும்னு பெருசாக ஆசை இருக்கு. ஆனால் அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. அதான் அடுத்து என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்டு வந்தோம். அப்படியா? அதையும் சோழி போட்டு பார்த்துருவோம். என்னம்மா திடீர்னு ஜோசியரை பார்க்க வந்திருக்கீங்க? தனா, நேத்து யாரோ என்ன கத்தியில குத்துற மாதிரி ஒரு கெட்ட கனவு. என்னம்மா சொல்றீங்க? என்ன கனவு அது? ஒன்னும் பயப்படாத, இது வெறும் கனவு தானே. இருந்தாலும் இத பத்தி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு ஜோசியர்கிட்ட வந்தோம். ஜானகி, வா. சரி, வரேன் வரேன். கதிர், இங்கே இருந்து அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலாம். சரிதானா? வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜோசியரே. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஜோசியரே, இவளை யாரோ கத்தியால குத்துற மாதிரி இவ கனவு கண்டிருக்கா. ஏன் அப்படி ஒரு கனவு வந்துச்சு, அது பலிக்குமான்னு தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கோம். ஜானகியம்மா, ஜாதகத்தை கொடுங்க. இந்தாங்க. ஓம் நம சிவாய.
ஐயா, கண்டம் அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். ஐயோ, நான் நினைச்சது சரியாதான் இருக்கு. முருகா, நீதான் அவரை காப்பாத்தி கொடுக்கணும். ஐயா, என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு தீவிரமான உயிர்கண்டம் இருக்கு. அதிலிருந்து தப்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஐயா, எதனால அவருக்கு இந்த மாதிரி கண்டம் வந்திருக்கு? பிரசவமான ஒரு பொண்ணு தான் குழந்தைய ரகுராம் ஐயா கிட்ட கொடுத்து பாத்துக்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இவர் பாத்துக்க தவறிட்டாரு. அதனால அந்த பொண்ணோட ஆத்மாதான் உங்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதோட கிரக நிலைகளும் சேரும் பட்சத்துல அது ரகுராம் ஐயாவோட உயிருக்கு கண்டமா மாறி நிக்குது. ஐயா, நீங்க அந்த அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திருந்தா உங்க குடும்பமே இன்னைக்கு சுபிக்ஷமா இருந்திருக்கு. அந்த குழந்தை உங்களை விட்டு பிரிஞ்சு படாத பாடுபட்டு மேல வந்திருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணோட சாபம் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்கு. ஐயா, இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா? இருக்குமா? பாலமுருகனும் பார்வதி தேவியும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிலையை செஞ்சு குழந்தை வேலப்பர் கோவில்ல தானமா கொடுங்க. உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும். கதிர் எதுக்காக ஃபீல் பண்றான்? மாமாவை நினைச்சு ஃபீல் பண்றானா இல்ல அந்த குழந்தைக்காக ஃபீல் பண்றானா? சாமி, நீங்க அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? என்னோட கணிப்புப்படி அந்த குழந்தை ரகுராம் ஐயாவை சுத்தி தான் இருக்கும். சரியான நேரத்துல அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். சரி, வரோங்க. வாங்க. நல்லது. வரும் சாமி. வாங்கம்மா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உங்க பணத்தை நான் கட்டுறேன். தோட்டமோ வீடோ ரைஸ் மில்லோ, இது ஏதாவது உன்னோட டாக்குமெண்ட்டை கேரண்டியா கொடு. நான் இதை நம்பி ஹோட்டல் விடு. உனக்கு 3 நாள் தான் டைம் தருவேன். நமக்குன்னு வீட்டு பத்திரம், தோட்டத்து பத்திரம்னு இதுல ஏதாவது ஒண்ணு வேணும்னு அவமானப்படுத்துற மாதிரி கேட்குறான். என்கிட்ட என்ன இருக்கு? கதிர அவமானப்பட்டா நம்ம குடும்பமே அவமானப்பட்ட மாதிரி இல்லையா? அது அவன் தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை. அவன் தான் சுயமா உழைச்சு முன்னேறணும். அவங்களோட வாழ்க்கைய அவங்க பார்த்துப்பாங்க.